இதை ஆட்சி முடிச்சு இவங்களே போகிறாங்க. ஆனால் நீட் இன்னும் ஒழிஞ்ச பாடு இல்லை, இவங்களும் போன பாடு இல்லை, நீட்டும் போன பாடு இல்லை. என்ன ஆக போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் தயவு செஞ்சு குழந்தைகளை படிக்க வச்சுருங்க, வேறு வழி கிடையாது. நீட்டுக்கு படிக்க தான் வச்சா அவனை போட்டுக்கு போக பார்த்தா. அதனால் தேர்ந்தெடுவங்க பின்னாடி நின்னாரு, வட்டம் போட்டு காமிச்சாங்கன்னு அவங்க பண்ணுறது நகைச்சுவை சிரிச்சுட்டு கடந்து போயிடலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக ஐயோ இதுக்கு எப்படி பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இல்லை, தேர்ந்தெடுமனும் இருக்க மாட்டார். நிலைப்பாடு மாற்றம் தாங்க. தவறாக போட்டிருப்பாரு, ஒரு ஆர்வ கொடரில் பண்ணியிருப்பாரு, தெரியாது எனக்கு. இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட இதை குறித்து நான் பேசினதே கிடையாது. மேபி ஐ டோன்ட் நோ அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் கட்சிக்குள்ளே வந்துட்டாரு, தலைவர் நிலைப்பாடு தான் தொண்டர் நிலைப்பாடு, எடுத்து தான் அவர் போய் ஆகணும், இல்லைன்னா கட்சிக்குள்ளே இருக்க முடியாது. சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, தனக்கு எதிராக ஒருத்தர் கருத்து வச்சு கட்சிக்குள்ள இருந்துட முடியுமா? சீமான்னு விட்டுருங்க, யாராக இருக்கட்டும், எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த கோட்பாட்டுக்கு இணங்கி வந்திருப்பாரு. ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லியிருப்பாரு, சால்வ் ஆயிருக்கும். அதனால் எல்லாத்தையுமே சீமான் வெளியில் சொல்லணும், இவர் எல்லா கட்சியும் வெளியில் தெரியுதா என்ன? ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடந்து போயிடுவாங்க.